சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை திமுக அரசு செய்கிறது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வரும் மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் செல்ல இருப்பதாகவும் அதில் இந்து முன்னணியினர் பங்கேற்குமாறும் அதன் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அழைப்பு விடுத்துள்ளார். நடிகரும் தாவிக தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அம்மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவுள்ளது. டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலை விடுவித்து சிறப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் சிபிஐ மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்து சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபடுவதை கண்காணிக்க அமலாக்கத்துறையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஓட்டுகளை கவர முயற்சித்து வரும் திமுக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் கூட்டணி பேச்சு நடத்தி வருகிறது.